ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிஎம்டி டெக். நான் தான் உங்கள் ஜிஎம்டி டெக் சரத் பேசுகிறேங்க. இன்றைக்கி கோழிகளுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையில் சளிகளும் ஒன்று இல்லைங்களா. அதில் மேரி குயின் அப்படிங்கிறது எந்த ஓரளவுக்கு ஒரு பங்கு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது முடிஞ்ச வரைக்கும் நாமளே நம்ம பண்ணைகளுக்கு எப்பவுமே இயற்கை மெடிசன் தான் கொடுப்போம். அதாவது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ரெகுலராக பெப்பர் இருக்குது பார்த்தீங்களா, பெப்பரை அப்படியே ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அதை வாயில் வழியை ஒரு 3 நாள் கோழியை முதல் தனிமைப்படுத்தி அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்போம். பட் சில ஸ்டேஜில் உங்களுக்கு சளி முத்திருங்க. நம்ம கோழிகள்லேயும் பார்த்திங்கன்னா சளி கொஞ்சம் முத்திரும். ஸோ அந்த டைம்லாம் நம்மளுக்கு மேரி குயின் உண்மையாலுமே நல்லா கை கொடுக்குங்க. நீங்கள் அந்த கோழியை தனிமைப்படுத்தி வச்சு ஒரு 3 நாளைக்கு ஒரு 2 ml இல்லைனா 1 ml கோழி சின்ன குஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 மாதத்து குஞ்சுக்கு மேலே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தனியாக யூஸ் பண்ணால் இல்லை அட்லீஸ்ட் 1 மாதத்து குஞ்சுக்கு மேலே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கேட்கும். அது கீழே இருந்தது அப்படின்னா அது ஜீரண சக்தி, அதாவது அதுக்கு அந்தளவுக்கு அதை கெப்பாசிட்டி தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைங்க. நானும் கொடுத்து பார்த்துட்டேன், ரிசல்ட் அந்தளவுக்கு இருக்காது. சளியே உங்களுக்கு கோழி குஞ்சு பொறிச்சோன்னா அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறது இல்லைங்க. அந்த ஒரு மாதம் ஆகிறப்ப தான் உங்களுக்கு அந்த பக்குவத்தில் வருது. ஸோ நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மேரி குயின் கொடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா 225 ரூபா வருதுங்க. இது 100 கிராம் பாட்டிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 100 கிராம் பாட்டில் 225 ரூபா வருதுங்க. 220 என்னமோ சம்திங் நான் வாங்கினேன். ஆனால் இதில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. ஏன்னா இப்போ ஒரு பாட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 கோழிக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை நீங்கள் தனிமைப்படுத்தி தனியாக வாய் வழியாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதே நீங்கள் தண்ணியில் கலந்து விட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 ml சேர்த்து விடணும். இப்போ நீங்கள் கோழிகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா 2 நேரம் வாயில் ஒரு கோழிக்கு 2 ml 3 ml வரைக்கும் நான் கொடுக்குறேன். கோழி கொஞ்சம் பெரிய சேவல் அப்படின்னா சின்ன கோழி குஞ்சுக்குள்ள 1 ml கொடுப்பேங்க. ஆனால் நிறைய கோழி ஒவ்வொரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோழி 20 கோழிக்கு சளி பிடிச்சிரும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது ஃபீடு ட்ரிங்கரில் நான் மிக்ஸ் பண்ணி விடுவேன். ட்ரிங்கரில் மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் சேர்த்தே மிக்ஸ் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஹெவியாக சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா நாம் இயற்கை இதில் சரி பண்ண முடியாது இல்லைங்க. அது குறைசாவாக வேறு மாறிடுது. ஸோ உங்களுக்கு நாட்டு மருந்தில் அதை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இப்போ ரீசெண்டாக என் கடக்நாத் ஃபார்மில் அது ரொம்ப நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ அப்போ தான் எனக்கு மேரி குயினை பற்றி தெரிய வந்தது. பட் நல்ல ரிசல்ட் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பாட்டிலோட இதிலே கொடுத்துருப்பாங்க. இது கோழி ஆடு மாடுன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. பொல்ட்ரிக்கெலாம் 1 ml 10 kg இருக்கிறதுக்கு தான் 1 ml கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோக்கு அப்படி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு ஒன்றும் இருக்கிறது இல்லைங்க. நான் ரெகுலராக அப்படி ரொம்ப சளி பிடிச்சிச்சுன்னா தான் நானும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இல்லைனா நானும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்க. பட் நீங்கள் சளிக்கு நீங்கள் ரெகுலராக இது யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. அதாவது சளி முத்திருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கட்டாயமாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ, அதாவது இன்ட்ரோங்கிறத விட சின்னதாக ஒரு தெளிவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இதை விட உங்களுக்கு ஏதாச்சும் சளிக்கு மெடிசன் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்னாலும் எனக்கு கொஞ்சம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.